ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா. நாம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி நம்மை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலினால் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது. 2 அல்லது 3 பேர் எங்கே நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்ன வாக்கின்படியே அவர் நம் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அன்றைக்கு சீஷர்கள் பயந்து கொண்டு அறைக்கதவை பூட்டிக் கொண்டு அவர்கள் இருந்த வேளையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த பூட்டிய அறைக்குள்ளாக பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுகிறார். கரங்களை உயர்த்தி, இந்த உலகத்தில் எதையெல்லாமோ நாம் நாடுகிறோம், ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் நாட வேண்டியது கர்த்தருடைய பிரசன்னம், the presence of God. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க, அதை வாஞ்சிக்கிறீங்க? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. we seek your presence, O God. உம்முடைய பிரசன்னத்தை தேடுகிறோம் ஐயா. கரத்தை உயர்த்தி உண்மையாக ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆவியானவரே பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி பிரசன்னம். ஒவ்வொருவரையும் அவர் தொடுகிறார். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கை
கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய மெல்லிய பிரசன்னம், பிரசன்னம். டாடி, அப்பா, பிதாவே, கரம் பிடித்த நாயகரே, என் கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம். கரங்களை அசைத்து அசைவாட்டும் பலி, சர்வாங்க தகன பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவ பலியாக கரங்களை உயர்த்தி நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் ஜீவன், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஈடு இணையற்ற தேவ பிரசன்னம். அப்படியே அந்நிய பாஷையிலே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் கர்த்தரிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். சத்ரு அதை அறிய முடியாது, பரலோகம் அதை அறியும், தேவன் அதை அறிவான். விடுதலை விடுதலை விடுதலை. உயிர் தெழுந்த காலை நேரத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார். He is alive today. Jesus Christ is the same yesterday, today and forever. Because He lives, I can face tomorrow. அவர் உயிர் வாழுவதினால், அவர் உயிரோடு இருப்பதினால் நாளையை நம்பிக்கையோடு என்னால் சந்திக்க முடியும். ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். Jesus lives. கரங்களை தட்டி அவரையே மகிமைப்படுத்துவோம். We give all the glory, all the honor and praise. Oh Son of God, தேவ குமாரனே, பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொள்ளும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆம் தகப்பனே, அது ஒன்று போதுமையா. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஐயா. பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம். மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் அருளி அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்ல, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதற்காகவே அவர் உயிரோடு எழுந்தார். அவர் ஏன் உயிரோடு எழுந்தார்? நம்மை எழுப்புவதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே எழுந்தார் இறைவன். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளது 3. நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயேசு உயிரோடு எழுந்ததை உணர்ந்தவராய் ஸ்தோத்திர பாடல்கள் என்ற அவருடைய கவிதை வரிசையில் எழுதினார். ஈசன் இறைவன் வந்து சிலுவையில் மாண்டார், எழுந்து உயிர்த்தார் 3வது நாளில். முதலாவதாக அவர் பல பிசாசுகளை துரத்தி இருந்த மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. சரித்திரமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் பாவிகளை வெறுக்கிறதில்லை. நாம் மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாடுவோமா? எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். மகிமைப்படுவீராக. உயிரோடு இருக்கிற ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், மாறாதவர், மன்னிக்கிறவர், மனதுருகுகிறவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தர், படைத்தவர், பாதுகாக்கிறவர். இறைவன் எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைக்கு ஒரு விசேஷித்த மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை, வல்லமை உடையவர்,
மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்ற இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படியே நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் செய்வார். செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அளிக்க. செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அளிக்க. தேவ பக்தர் யாவரும் கழிக்க, எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். அவர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்மை தூக்கிவிட்டார். இன்றைக்கு விழுந்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கிவிட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பற்ற தேவகுமாரனே, விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற. விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற. விண்ணுக்கெழுந்து நாம் அவரையே போற்ற. எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க. கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க. நம் இருதினத்தாரையும் சேர்க்க, எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க. சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க. இப்பூவின் மீது சபை செழிக்க, எழுந்தார் இறைவன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இறைவன் எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். கரங்களை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடு தேவனை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாள், நல்ல கையை தட்டி பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர் தான். ஆமென். ஆனாலும் குறிப்பாக நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான்.
குறிப்பாக இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை நேரத்திலே ஒரு விசேஷித்த வல்லமை, விசேஷித்த ஒரு கிருபை, மன மகிழ்ச்சி நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது பொய் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக 19வது 20வது நூற்றாண்டிலே பிராங்க் மாரிசன் என்ற ஒரு மனிதன் ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகத்தை எழுதும்படி புறப்பட்டார். இது என்ன? மரித்தவன் எப்படி உயிரோடு எழும்ப முடியும்? How can a dead man again come back to life என்று சொல்லி அவர் சந்தேகப்பட்டவராய், இது பொய் என்று நான் நிரூபிக்கப் போகிறேன் என்று அவர் எருசலேமிலே பல ஆராய்ச்சிகளை செய்தார். பல ஆவிகளை செய்து முடித்துவிட்டு வந்து அவர் இறுதியில் ஒரு புத்தகத்தை எழுதினார். 1930வது வருடம் அந்த புத்தகம் வெளிவந்தது. இன்றைக்கும் அது விற்பனையில் இருக்கிறது. அமேசானில் கூட ஆர்டர் போட்டு வாங்கிக் கொள்ளலாம். அந்த புத்தகத்தின் தலைப்பு Who moved the stone? Who moved the stone? கல்லை புரட்டியது யார் என்பதுதான் அதனுடைய தலைப்பு. லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்தது. பலமுறை மறுபதிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை. அது கதையல்ல, அது நிஜம் என்று எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்களை அதை வாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அண்டைக்கு அது திருப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது என்றால் அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம்தான். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். கைகளை தட்டி இன்றைக்கு நம் உள்ளத்தில் வாசமாய் இருக்கிற தேவனை நல்ல மகிமைப்படுத்துவோமா? உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. எப்படி எழுந்தார்? ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. சந்தோஷமா பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர் பிழைப்பினவருடைய ஆவி நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மரித்து போன சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர் அடைவதாக. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதி
உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நம்முடைய உள்ளங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிற அவருடைய வார்த்தை, அவருடைய ஜீவ வார்த்தை எம்மாவூர் சீஷர்களின் இருதயங்களை அனல் மூட்டின கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை அனல் மூட்டுகிறது. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மனையுருள் நீக்கினதா. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினதா. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்திலே தோன்றுகிற எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. There is an end for everything. எவ்வளவு பிரகாசமாய், எவ்வளவு வல்லமையா, எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் கடைசியில் ஒரு நாள் மண்ணு. நீ மண்ணுக்கு வந்தாய், மண்ணுக்கே திரும்புகிறாய். 6 அடி நிலம்தான் சொந்தம். ஒருவேளை 6 அடியோட உயரமா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு அடி எக்ஸ்ட்ரா போகும், அவ்வளவுதான். ஆனா மண்ணு தான் மனிதனுடைய முடிவு, அவ்வளவுதான். மரணம் என்பது ஒரு மனிதனுடைய முடிவு. அதற்கு மேல சாப்டர் க்ளோஸ் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய முடிவு, ஒரு கிறிஸ்தவனுடைய தொடக்கம் எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? அவன் மரணத்தில் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நம்முடைய சாப்டர் இந்த உலகத்துல கண்ணு மூடும் போது தான் உண்மையான சாப்டர் பரலோகத்தில் ஆரம்பிக்கிறது. சந்தோஷமா இருக்கீங்களா? அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்வளவு மகிமை பாருங்க. 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற சுவிசேஷகர், கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு வழி நடத்தியவர், ஆண்டவருக்குள் நடத்திய டாக்டர் பில்லி கிரஹாம். அவர் சொன்னார், பில்லி கிரஹாம் மரித்து விட்டால், அவர் சற்றேறக்குறைய 100 வயதிலே 99 முடிந்து அவர் மரித்தார். பில்லி கிரஹாம் மரித்து விட்டால், Billy Graham, don't say that Billy Graham is dead. Just to say that Billy Graham has changed his address. Amen. Billy Graham இறந்துட்டாருன்னு சொல்லாதீங்க. Billy Graham தன்னுடைய முகவரியை மாற்றி விட்டார் என்று சொல்லுங்க. Amen. Hallelujah. We are just இந்த உலகத்தில் ஒரே வாடகை வீட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எத்தனை நாள் வாடகை வீட்டிலே இருக்கிறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். சொந்த வீடு நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் கைவேலை அல்லாத நித்திய வீடு, இயேசுவால் கட்டப்பட்ட வீடு பரலோகத்தில் நமக்காய் சொந்தமாய் சொந்த வீடு காத்து கொண்டிருக்கிற நல்ல கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் பாட போகிறோம். மரண முன்கூர் எங்கே, பாதாள முன் ஜெயம் எங்கே. மரண முன்கூர் எங்கே, பாதாள முன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தா சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெய் உயர்த்துவோம். ரபா லக்கர துரன ஷப ரப தர நம நம ரப. சொந்தமானாரே,
உயிர்த்தெழுந்தாரே. மரணமுன் கூர் எங்கே? கேளுங்க. பாதாளமுன் ஜெயம் எங்கே? கூர் எங்கே? பாதாளமுன் ஜெயம் எங்கே? சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தான் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தான் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. ஓ, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்கு அளித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்த. நல்லா கை அப்படியே உயர்த்தி. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அவர் நமக்கு சொந்தம். ஒருத்தர் யாராவது பெரிய ஆள் இருந்தால், இவர் எனக்கு என் மனைவி வழியில் சொந்தம், அவங்களுக்கு 3வது ரவுண்டில் 4வது ரவுண்டில் சொந்தம். எனக்கு அவரை தெரியும், ஆனால் அவருக்கு என்ன தெரியாது. ஒரு பெரிய ஆள் இருந்தால் அவருக்கு சொந்தம், அவருக்கு நம்ம வேண்டப்பட்டவர் என்று அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு ரொம்ப விருப்பப்படுவோம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கலாம் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஓ, எல்லாரை பார்க்கலாம் அவர் பெரியவர். He is above all powers, above all positions, above all kingdoms. எல்லாவற்றை பார்க்கல உயர்ந்தவர் என் ஆண்டவர். கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ரக்கல தூரனா ஷபரபதரனா மனமர. There are many people who know about Jesus. அப்படி என்றால் அநேகருக்கு இயேசுவை பற்றி தெரியும். அறிஞர்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் there are few people who know Jesus. இயேசுவை அறிந்தவர்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களுக்கு யூ நோ ஜீசஸ், உங்களுக்கு இயேசுவை தெரியும், அதனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. பூட்டி அறைக்குள் பிரவேசித்த இயேசுவை காண்பதற்கு தோமா இல்லை. எல்லாரும் சொன்னபோது தோமா, நான் அவர் பார்த்து அவர் கை காலெல்லாம் விழாவில் கையில் காயத்தில் கையை விரலை போட்டு பார்த்தா தான் நம்புவேன், பார்க்காட்டி நம்ப மாட்டேன்னு அவர் சொன்னார். மறுபடியும் தரிசனமாகி தோமாவே பார் அப்படின்னாரு. தோமா ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி, நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் என்று அவரை தொழுது கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். தோமாவே, இங்க இருக்கிற எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கிறீங்க? ஒருவேளை ஒரு சிலருக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம். தோமாவை பார்த்து சொன்னார், தோமாவே, இன்னைக்கு என்ன பார்த்தா அதை தான் சொல்றாரு நான் நினைக்கிறேன். தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஓ ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து, நீங்க பாக்கியவான். You are a blessed person because you believe in him without seeing. அவரை பார்க்காமலேயே அவரை நம்புறோம். பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம். நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த விசுவாசம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு இயேசுவை காணவில்லை என்று மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவளை கண்ட இயேசு, அவளுக்கு இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவளை கண்ட இயேசு அவளை பார்த்து கேட்டார், ஏன் அழுகிறாய்? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? இனி நீ அழ வேண்டாம். பக்கத்தில் சொல்லுங்க, அழ வேண்டாம், இனி கவலைப்பட வேண்டாம்.
இனி விசாரப்பட வேண்டாம். மரியாளே என்று அழைத்த குரலை கண்டவுடனே அவள் கண்டுபிடித்தாள், அது இயேசுதான். ரபூனி என்று அழைத்தார். மரியாளே பயப்படாதே. ஹல்லேலூயா. இனி ஏன் அழுகிறாய்? இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். இனி நாம் அழ வேண்டாம். நல்ல கையை தட்டி சந்தோஷமா பாடுவோம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், பாதாளத்தை ஜெயித்தவர். அவரால் மாற்ற முடியாத சூழ்நிலை இல்லை. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே. பாதாளம் முழுவதும் ஜெயித்தவரும் அவர்தானே. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே. பாதாளம் முழுவதும் ஜெயித்தவரும் அவர்தானே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்த. நம்பிக்கையோடு அறிக்கை செய்து, யூதா கோத்திர சிங்கமும் ரபா லபா ரதுர நமன மரதுர லபா ரபா தரபா வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். இனி ரிபா லபா ரதுர நமன கரபா லபா ரபா. யூதா கோத்திர சிங்கமும்
தாவீதின் வீரமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. அவர் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைப்பார். ஒரு சில முகங்கள் இல்ல, எல்லா முகங்களிலிருந்து அவர் கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாறும். நல்ல சத்தமா சொல்லுமா, மாறும். Your sorrow will be turned into joy. அது சந்தோஷமாய் மாறும். நம்புற நல்ல நம்பிக்கையோட எந்த சூழ்நிலை, ஒருவேளை கடினமான சூழ்நிலை இது மாறாது என்று நம்முடைய மனசு சொல்லும், டாக்டர் சொல்லுவாங்க, சூழ்நிலை சொல்லும், எல்லாம் சொன்னாலும் மருத்துவரின் அறிக்கையினை மாத்திர வல்லமை ஒன்னே ஒண்ணுக்கு இருக்குது. அது எழுதுமா, சிலுவையின் ரத்தம். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை. நல்ல கையை தட்டி, ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம் பாடுவோமா? பரிசுத்தவான்களின் புகலிடமும் நீதானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே, பரிசுத்தவான்களின் புகலிடமும் நீதானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தா சாட்சியின் வசனத்தா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் சாட்சியின் வசனத்தா, சாத்தானை முழுவதுமா ஜெயித்திடுவோம், ஜெயித்திடுவோம், சாத்தானை முழுவதுமா ஜெயித்திடுவோம், ஜெயித்திடுவோம். இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வீரமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நம்பிக்கையோடு யூதா கோத்திர சிங்கமும் ராஜாதி ராஜா மகிமையின் தேவன், யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வீரமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்த. வலது கையை உயர்த்தி, யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வீரமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நல்ல கைகளை தட்டி கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் அவரை அறிவுகிற அறிவை கொண்டு நமக்கு வெற்றி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியே நாம் எழுந்து நின்று வெற்றி முழக்கமிட்ட நாம் பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. மகனே மகளே வந்திருக்கிறார், அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இஸ் வாக்கிங் அமங் அஸ். பரிசுத்த ஆவியானவராக உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே, நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவர் பரலோகத்திலும் இருக்கிறாரு, நம்மோடும் இருக்கிறாரு. மகனே மகளே உன் வேண்டுதல் என்ன? பரிசுத்த தேவன் நீரே. அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. ஏன் அவரை ஆராதிக்கிறோம்? ஏன் அவரை தொழுது கொள்ளுகிறோம்? ஏதோ நமக்கு சொல்லி கொடுத்தாங்க,
யாரோ நமக்கு போதிச்சாங்க, அதனால அவர் ஆராதிக்கிறோமா? இல்லையே. அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாருமே இல்லையே. அதனால தான் அவர் ஆராதிக்கிறேன். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்றாரே. அவரை போல, கர்த்தரை போல வல்லமை உள்ளவரும் பூமியில் இல்லையே. காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து போய் கொண்டிருக்கிற உலகம், ஆனால் எழுந்து நின்று அடக்கி அமர்த்திய வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அதனால தானே நாங்க அவரை ஆராதிக்கிறோம். Because of that we worship him. கூடே இருந்து சாப்பிட்டு கூடே அலைந்து கொண்டிருந்தானே யூதாஸ், முத்தத்தினால் காட்டிக் கொடுத்தானே. ஆனால் அவனை கூட வெறுக்காமல் அவனை பார்த்து சிநேகிதனே என்று அழைத்தார். மை ஃப்ரெண்ட் என்று ஒரு துரோகியை பார்த்து அழைத்தாரே. அவரை போல அன்புள்ளவர் ஒருவரும் இல்லை. அதனால தான் நாம் அவர் ஆராதிக்கிறோம். கையை உயர்த்த முடிஞ்சா உயர்த்துங்க. You deserve the glory. நீர் எங்கள் ஆராதனைக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறீர்கள். ஆட்டுக்குட்டியானவரே, சக்கரதூரனா சபரதூரனா மனமரதூரனா மனவரபா. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருவின் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடவே. கேருவின் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடவே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடவோ. கைய கூப்பி வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை வழி நடத்திட, உம்மை போல என்னை பாதுகாத்திட, உம்மை போல என் இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்த ஒரு தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே.
நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே, மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே, மாந்தர்கள் பணிகின்றாரே, உண்மையை தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே, உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன், கரங்களை உயர்த்தி, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். இயேசுவே உம் நாமத்தை என்றென்றும் தொழுதிடுவோம். இயேசுவே உம் நாமத்தை, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த உயிர் தெழுந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க நீர் தந்த இன்னும் ஒரு தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. வழி நடத்தும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். நாம் ஈஸ்டர் அவன் என்னச்சுன்னா பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனாலும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அந்த காரியங்களை நினைப்பூட்டுவதற்கு ஒரு நாள் நமக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே என்னச்சுன்னா இல்லை. தாம் சொன்னபடியே இயேசு என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டினுடைய அடித்தளமாகிய உபதேசமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை சொல்லுவது தான். புதிய ஏற்பாட்டினுடைய ஜீவன் எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டினுடைய உயிர் எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை வைத்து தான் புதிய ஏற்பாடே நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் 104 இடத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்கள் நமக்கு தெளிவாக ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். உயிருள்ள ஒரு ஆண்டவரை கொண்டாடுகிற ஒரே ஒரு மார்க்கம் எதுன்னு சொன்னா அது கிறிஸ்துவ மார்க்கம் மட்டும்தான். மற்ற எல்லாம் ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்ட கல்லறைகள். இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்தோத்திர நபர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பிறந்தார்கள். சாதனையாளர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் அத்தனை பேருடைய கல்லறைகளும் இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்துவத்தை தொழுது கொள்ளுகிற, கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்துவ மார்க்கம் மட்டும்தான் ஜீவனுள்ள, உயிருள்ள, மரணத்தை வென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, உயிருள்ள தெய்வத்தை கொண்டாடுகிற ஒரு மதம். அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டா. கிறிஸ்துவத்தினுடைய வலிமை என்ன, கிறிஸ்துவத்தினுடைய பெருமை என்ன, கிறிஸ்துவத்தில் மகிமை என்ன? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிரோடு கூட இருந்தா அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. ஆமென். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய மகிமை, கிறிஸ்துவத்தினுடைய பெருமை. இதான் கிறிஸ்துவத்தினுடைய ஸ்தோத்திரம், புகழ். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளவில்லை என்று சொன்னால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? எங்கள் பிரசங்கம் வீணா இருக்கும், உங்களுடைய விசுவாசமும் விருதா இருக்கும், மரித்தவருடைய உயிர் தழுதல் இல்லாமல் இருக்கும், உங்கள் பாவங்களை நீங்கள் இன்னும் இருப்பீர்கள், ஸ்தோத்திரம், இன்னும் நீங்கள் கெட்டு போயிருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னபடியே மறுபடியும் உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஒரு அடையாளத்தை கேட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? யோனாவின் அடையாளமே அன்று வேறு ஒரு அடையாளம் இல்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு பின்பாக உயிர் தெழுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 16:21, அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் பல பாடுகள் பட்டு கொலையின்றி 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். அதே மத்தேயு 17:23 வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. மத்தேயு 17:23 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருப்பார் என்றால் அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். அதே மத்தேயு 20:19 வாசிக்கும் பொழுது புறஜாதிகளிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை. இந்த நாம் வாசித்த பகுதி முழுவதும் பாருங்கள், இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே இயேசு தாம் சொன்ன வார்த்தையின்படியே 3ஆம் நாளில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட இயேசு எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு கூட எழும்பினதை வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் முதலாக மகதலேனா மரியாளுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அதற்கு பின்பாக கல்லறையில் வந்து என்ன பரிமள தைலங்களை வைக்கும்படியாக வாசன திரவியத்தினால இந்த கல்லறைகள் என்ன அது 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 அபிஷேகம் பண்ணும்படியாய் வந்த என்ன ஸ்திரீகள் அவர்கள் வந்து ஏமாந்து திரும்பி போகும் பொழுது அவர்களுக்கு தரிசனமானார். அதற்கு பேதுருவுக்கு என்ன தரிசனமானார். அதற்கு பின்பாக எம்மாவூருக்கு போன எம்மாவூர் சீஷர்களாகிய 2 பேருக்கு ஆண்டவர் தரிசனமானார். அதற்கு பின்பாக எருசலேமிலே சீஷர்கள் பயந்து கூடியிருக்கும் பொழுது அவர்கள் நடுவில் என்ன இயேசு தரிசனமானார். அதற்கு பின்பாக சந்தேகப்பட்ட அவன் தோமா இருக்கும் பொழுது சீஷர்களும் தோமாவும் இருக்கும் பொழுது இயேசு என்ன ஸ்தோத்திரம் தரிசனமானார். அதுக்கடுத்து வேதம் சொல்லுது கலிலேயாவுக்கு என்ன ஸ்தோத்திரம் கடற்கரையில் கடல்ல அவன் 7 நபர்கள் பின்மாற்ற நிலைமைக்கு போகும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். கலிலேயா மலைகள் இருந்த சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அது மட்டும் ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் அதிகமானவருக்கு இயேசு தரிசனம் கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோப்புக்கு தரிசனம் கொடுத்தார். ஒலிவ மலையில் 11 சீஷர்களுக்கும் இயேசு தான் உயிர்த்தெழுந்த தேவனாக தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்து போனவர் அல்ல, உயிர் உள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? உயிருள்ள தெய்வம், பாதாளத்தை வென்ற தேவன், ஆண்டவருக்கு சாத்தானை வென்ற தேவன், சகல வல்லமையும் ஜெயித்தவரா உயிரோடு கூட எழுந்த இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை உண்டு. ஆமென்.
கர்த்தருக்கு ஏன் ஆண்டவர் இவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார்? எதற்காக ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பின பின்பாக தான் உயிரோடு கூட எழும்பின இவர்களுக்கு எல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்ன? வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன இயேசுவை நம்பவே இல்லை. எனவே நம்பாதிருந்த சீஷர்களுக்கும் நம்பாதிருந்த ஜனங்களுக்கும் தான் கூட இருந்தவர்கள் அதை என்ன நம்ப வேண்டும் என்பதற்காக தான் உயிரோடு கூட இருந்ததை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, யோவான் 20:31 வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக இருக்கிற காரியத்தை பார்த்தால் இயேசு என்ன ஸ்தோத்திரம் உயிரோடு கூட எழும்பினதை ஒவ்வொரு நபருக்கும் தன்னை காட்சியாக என்ன வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தின காரியத்தின் முடிவாக யோவான் எழுதும்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்தவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. அப்படியானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுடைய வல்லமை எதை நடப்பிக்கிறது? உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கும் பொழுது என்ன மாற்றம் ஏற்படுகிறது? வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சில காரியத்தை உங்களுக்கு முன்னிறுத்த ஆசைப்படுகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 14-18 வரை வாசிக்கும் பொழுது கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருந்தாள் மரியாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலை நேரத்தில் மரியாள், மகதலேனா மரியாளும் மற்றும் சில ஸ்திரீகளும் சேர்ந்து இயேசுனுடைய கல்லறைகளை போய் பரிமள தைலம் பூசும்படியாக அவர்கள் கல்லறைக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் அந்த அவருடைய மனதில் ஒன்று ஏற்படுகிறது. என்ன ஏற்படுது? நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுகிறவன் யார் என்கிற எண்ணத்தோடு கூட வருகிறார்கள். அவர்கள் வரும் பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. கல்லறைக்குள்ளாக போய் பார்க்கும் பொழுது இயேசு அங்கே இல்லாததை கண்டார்கள். எல்லா ஸ்திரீகளும் புறப்பட்டு போய்விட்டார்கள். மரியாள் மட்டும் தவித்து வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நிற்கும் பொழுது என்ன இயேசு அவளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது என்ன இயேசுவை அறியாமல் இருந்தால் மறுபடியும் ஆண்டவர் என்ன தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவள் அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மரியாளே ஏன் அழுகிறாய் என்று கேட்ட தேவன் அவருடைய வாழ்க்கையினுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு தேவ பிள்ளை தரிசிக்கிறோமோ, எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தை தேடி வருகிறோமோ, அந்த தேவ பிள்ளையுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கண்ணீரோடு இருக்கிறீர்கள், எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியத்தை குறித்து உங்க வாழ்க்கையில புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த புலம்பலுக்கும் கண்ணீருக்கும் அந்த வேதனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இயேசு வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் 2 சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். தன் வாழ்க்கையில பிள்ளை இல்லாமல் இருந்த அமிஸ்தோத்திர அன்னாள், அவளை குறித்து என்ன வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு புலம்பலோடு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது அவளுடைய கண்ணீரை துடைக்க ஒருவராலும் முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தை விட்டு எழும்பும் பொழுது அதற்கு பின்பாக அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, அவள் கண்ணீர் மாற்றப்பட்டது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை மாற்ற ஜீவனுள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய ஒரே மகன் மரித்து போய்விட்டான். கைம்பன் அவன் பிள்ளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையாயிருந்தேன், பக்கபலமாயிருப்பான், உதவியாயிருப்பான்,
குடும்பத்தை பார்த்து கொள்ளுவான். அவனுடைய அழகை பார்த்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவனை புகழ்ந்து என்ன சின்ன அவனுக்காக இந்த இன்புற வேண்டிய என் வாழ்க்கை இன்றைக்கு எனக்கு முன்பாக என் பிள்ளை மரித்து போய்விட்டது, அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அருமையான மகள் அமை ஸ்தோத்திரம் கண்ணீரோடு கூட தலைவிரி கோரமாக வரும் பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆரம்பித்தார். சந்தித்து அவள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே அழாதே என்று சொன்னார். அதற்கு பின்பாக அவள் அழவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாடையை தூக்கி கொண்டு போகும் பொழுது இயேசு தொட்டார், கீழே வைத்தார்கள். வாலிபனை பார்த்து எழும்பிருன்னு சொன்னா, அவன் எழும்பினான், தன் தாயின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கைவசம் இல்லாதபடி, உங்கள் எண்ணத்திற்கு மாறாக, உங்கள் சிந்தைக்கு மாறாக, பிரயோஜனம் இல்லாதவர்களாக உலகத்தில் பாவத்திலே மரித்து போய், அக்கிரமத்திலே மரித்து போய் ஆகாதவர்களாய் இருப்பதை பார்த்து என் பிள்ளை என்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார். உங்கள் புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் பிள்ளைக்காய் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கும் பொழுது சீஷர்களுடைய பயத்தை கர்த்தர் மாற்றினார் என்று வாசிக்கிறோம். சீஷர்கள் எதற்கு பயந்தார்கள்? யூதர்களுக்கு ஆமை ஸ்தோத்திரம் பயந்து ஒரு என்ன ஸ்தோத்திரம் வீட்டின் அறைக்குள்ளாக அந்த கதவுகள் பூட்டப்பட்டு அதற்குள்ளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பயம் ஒரு மனிதனை என்ன செயல்பட முடியாதபடி அவனை முற்றுகை போட்டு அவனை என்ன ஸ்தோத்திர ஸ்தம்பிக்க பண்ணி விடுகிறது. வேலைகள் செய்ய முடியவில்லை, குடும்பத்தின் வேலைகளை என்ன பார்க்க முடியவில்லை, கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லை, பிறரை முகத்தை பார்க்க முடியாதபடி பயம் என்கிற ஒரு திகில் உங்கள் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி உங்களை வெளியில் என்ன செயல்பட முடியாதவர்களை போல உங்களை சிறைப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போடுவாராக. அன்றைக்கு சீஷர்களுடைய பயத்தை நீக்கி அவர்களுக்கு சமாதானம் கொடுத்ததை போல உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை என்ன சின்ன ஸ்தோத்திரம். இந்த வேதா புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 300 என்ன சின்ன ஸ்தோத்திரம் 65 நாட்களும் நமக்கு சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, வேலைகளை குறித்து பயப்படாதீங்க, என்ன நடக்குமோன்னு பயப்படாதீங்க, உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, உங்களை மேற்கொண்டிருக்கிற வியாதி குறித்து பயப்படாதீங்க. எல்லாம் தேவ நாம மகிமைக்காகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அற்புதத்தை ஆண்டவர் செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்த தேவன் வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இயேசு அற்புதம் செய்வார், பயத்தை நீக்குகிறவர். ஏசாயா 41:10 வாசிக்கும் பொழுது அம்மை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினை உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக இயேசு அவிவிசுவாசத்தை மாற்றுகிறவர். எதை மாற்றுகிறவர்? உயிர்த்தெழுந்த இயேசு அவிவிசுவாசத்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 25-29 வரை வாசிக்கும் பொழுது அம்மா இயேசுவை கண்டோம் என்று சீஷர்கள் தோமாவிடத்தில் சொல்லும் பொழுது தோமா சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் அவருடைய விழாவில என் கைகளை போடாமல் அவருடைய காயத்தை நான் தொடாமல் நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு முன்பாக வந்து சொன்னான், தோமாவே என் கைகளின் காயத்தை பார், அமை தொட்டு பார் என்று சொன்னான். என் விழாவில் உன் கையை என்ன போடு என்று சொன்னான். அப்பொழுது அவன் சொன்ன, ஆண்டவரே என்று அவர் தேவனே என்று கூப்பிட ஆரம்பித்தான். இயேசு அவனுக்கு சொன்னான், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொன்னான். இந்த தோமா என்ன கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பின்பாக தேவனை விசுவாசித்தான், தேவனுக்காகவே மரித்தான். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் அவிவிசுவாசத்தை மாற்றுகிற தேவன். ஒரு தேவ பிள்ளை தேவன் மேல் விசுவாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மேல் இருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் குறைந்து போய் விடாது. இன்றைக்கு எதிலெல்லாமோ விசுவாசம் வைக்கிறோம், எதிலெல்லாமோ நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பஸ்ல பயணப்படும் பொழுது நாம் போய் என்ன அந்த டிரைவர் கிட்ட நம்ம கேட்பதில்லை, ஐயா இந்த பஸ்ஸை ஓட்டுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்கிறீங்க, நீங்க நல்லா பஸ்ஸை ஓட்டுவீங்களா, நீங்க போய் பஸ்ஸை கொண்டு போய் சரியான நேரத்தில் சேர்த்துருவீங்களா, நான் உங்க பஸ்ஸில் இருக்கலாமான்னு கேட்கதில்லை. பஸ்ஸில் ஏறினோடனே வாயை பொழந்துருந்தோம். அப்படி தூக்கம் வந்துடுது நமக்கு. உங்களே சில நேரத்தில் நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறல, அப்படி உட்கார்ந்தோடனே அப்படியே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு நேரம் கீழே இருந்தால் அது ரொம்ப சொகுசு. அல்லேலூயா தோத்துரு. அப்படி தூக்கம் வந்துடுது. என்ன நமக்கு எல்லாருக்குமே. அது உங்களை கட்டில் எங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் ஆட்கள் பார்த்தோன்னே டிக்கெட்டு கூட எடுக்க மாட்டோம். நாங்கள் இல்லை அப்படி வசாக எடுத்து போன. ஏன்னா தூக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அதில் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம். பேங்கில் எவ்வளோ டெபாசிட் வச்சுருக்கிறோம், அவனை நம்புகிறோம், தோத்துறோம். அது என்ன செய்தோம், நம்புதோம். ஆனால் இயேசு மேலே நம்பிக்கை வர மாட்டுக்கு. இயேசு மேலே என்ன வர மாட்டுக்கு, நம்பிக்கை வர மாட்டுக்கு, தோத்துறோம். நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ எங்கள் பசங்கிட்ட, அதாவது நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து எப்படியும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்க வந்துடுவார். அப்போ நான் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா அடிக்கடி வருவாங்க. எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இப்படி யாரும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்து என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ என் கூட இருக்க பசங்க சொன்னாங்க, உனக்கு மட்டும் எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. அப்போ நான் ரொம்ப ஆண்டவருக்குள்ள பயந்து நடந்தாங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அப்போ நான் என்ன சொன்னேன், நான் வந்து என்னச்சுன்னா அந்த நகை இருக்குது பார்த்தீங்களா, நகத்தெல்லாம் கடித்து என்னச்சுன்னா பொட்டனை போட்டு வச்சுருவேன். அன்றைக்கி போல் நகத்தெல்லாம் கடித்து என்னச்சுன்னா ஒரு பொட்டனை போட்டு வச்சுருந்தேன் வெளியில் கொண்டு போடுறதுக்கு. அப்போ சொன்னேன், இந்த பற்றி அது வச்சுருக்கேன் பற்றி, அதனால் எங்கள் அப்பா இந்த வாரம் பாரு வந்துடுவாங்கன்னு. அந்த வாரம் எங்கள் அப்பா வந்துட்டார். ஏன்னா எங்கள் அப்பா வரத வரோம், அதனால் வந்துட்டார். அதுக்கடுத்து எல்லாருமே நகம் கடிக்க ஆரம்பிச்சிட்டான். நகம் கடிச்சு வைக்கிறேன் எல்லாம். நம்ம என்னென்ன உலகம் சொல்லுது அத்தனையும் நம்புகிறோம். ஆனால் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தெய்வ இயேசுவை நம்புவதில்லை. அதுதான் நம்பிக்கை வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளை செத்து போச்சான், அவனுக்கு அறிவிப்பு வருது, அவன் போதகரை தொந்தரப்படுத்தாத, பிள்ளை என்ன செஞ்சு போச்சு, செத்து போச்சு, அவரை தொந்தரப்படுத்தாத. கண்ணில் பார்த்த வந்து சொல்லுதான். இயேசு ஒரே வார்த்தை சொன்னான், விசுவாசம் உள்ளவனா இரு. அவன் அந்த வார்த்தையை நம்பினான். தான் சொந்தக்காரன் வந்து பிள்ளை என்ன செத்து போனதுன்னு கண்ணால பார்த்தவன் சொன்னதை நம்பல. அவன் பார்த்தானே, அவன் பார்த்தவன் சொல்லுதானே நம்ம போனோம் அப்படின்னு நினைக்கல. அவன் போயிருந்தானா செத்த பிள்ளையத்தான் பார்த்திருப்பான். ஆனா இயேசு மேல விசுவாசம் வைத்து போனா செத்த பிள்ளைய அவன் பார்க்கல, உயிருள்ள பிள்ளைய பார்த்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா இயேசு மேல அந்த நம்பிக்கை விசுவாசம் வரணும். அதனாலதான் ஆண்டவர் என்னச்சுன்னா மாத்தால பார்த்து சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். தோத்துறோம். ஆண்டவருக்கு மகிமை. எந்த டாக்டர் சுகமாக்கவே முடியல. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள வியாதி, ஒருவரின் சுகமாக்க முடியாதவர், ஆசைகளை செலவழித்து போனவர். ஆனாலும் விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொட்டார். அந்த நேரத்தில் பிள்ளையுடைய அவருடைய வியாதி சுகமானது வேதம் சொல்லுகிறது. உன் விசுவாசத்தின் படி உனக்காக கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு விசுவாசம் தேவன் மேல் வச்சிருக்கிறோம். அவரை விசுவாசித்து பாருங்கள், அவர் நிச்சயமாய் வனாந்தரத்தையும் செழிப்பாய் மாற்ற முடியும். நம்மால் முடியாத அத்தனை காரியம் முடியும்படி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கண்ணீரை நீக்கின தேவன், ஆமென். பயத்தை நீக்கின தேவன், அவிவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுத்தவர். அது மட்டுமல்ல, பின்மாற்ற நிலைமை போனவனை உயிர்ப்பித்தவர் ஆண்டவர் இயேசு. யோவான் 21:1 பாருங்க. யோவான் 21:1 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதுக்கு பின்பாக இயேசு திபேரியா கடற்கரையை மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது என்று வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? பேதுரு எழும்பி சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னான்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவன் கூட சேர்ந்து சில சீஷர்கள் என்ன நாங்களும் வருகிறோம் என்று போனார்கள். ஆக 7 பேர் போனாங்க என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி போய் மீன் பிடிக்கும் பொழுது மீன் அகப்படவே இல்லை. அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுத்த தரிசனத்தை இழந்து போகும் பொழுது, தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை ஒரு தேவ பிள்ளை இழந்து போகும் பொழுது, நாம் செய்கிற காரியங்கள் ஒரு நாள் நமக்கு பயன் கொடுக்கவே கொடுக்காது. அமைத்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தின்படி, தேவன் நமக்கு கொடுத்த வழியின்படி, நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஒரு தேவ பிள்ளை ஓடும் பொழுது, நம்மை நியமித்திருக்கிற இடத்துல ஒரு தேவ பிள்ளை இருக்கும் பொழுது, அந்த தேவ பிள்ளை பயனுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாறுவார்கள். அல்லேலூயா. இப்போ தரிசனத்தை இழந்து போனவனாக, தேவன் வச்சிருக்கிற ஸ்தானத்தை இழந்து போனவனாக இப்பொழுது போய் மீன் பிடிக்க போகிறான். அதே கடல்ல தோத்து போய் விட்டான். அதுல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கடல்ல தோத்து போகும் பொழுதுதான், வெறுமையா இருந்த பொழுதுதான் இயேசு அவனை அழைத்து அது வலை கிழிந்து போகத்தக்க மீன் ஸ்தோத்திரம், அந்த படகு நிரம்பத்தக்க மீன்களை கொடுத்தா. அதில் இடத்துல கர்த்தர் சொன்னா, நீ மனுஷனை பிடிக்கிறவனை ஆக்குவேன், என் பின்னே வா என்று ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். அப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை பின்பற்றி வந்தவர். இந்த உலகம் வேண்டாம், சமுதாயம் வேண்டாம், சடங்காச்சரம் வேண்டாம், இயேசு எனக்கு போதும், அவர் மேல் நம்பிக்கை வச்சு ஓடி வந்தவன். அவன் வாழ்க்கையில் என்ன சொல்ல, என்னைக்கு அந்த தரிசனத்தையும் ஸ்தானத்தையும் இழந்தானோ அன்றைக்கு ஏமாற்றம் தான் அவனுக்கு வந்தது. ஒரு தேவ பிள்ளை தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. கை வைத்தலே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இயேசு வந்தா, அவர்களை பார்த்து சொன்னா, ஸ்தோத்திரம், ஏமாற்றம் அடைந்து நிற்கும் பொழுது சொன்னா, வலையை போடுங்கள் என்று சொன்னா. பெரிய மீன்கள் 153 மீன்களை பிடித்தார்களாம். உடனே என்னச்சுன்னா, இப்ப இயேசு என்று அறிந்த மாத்திரத்துல தான் நிர்வாணி என்று என்னச்சுன்னா அவன் சமுத்திரத்தில் விழுந்தான்னு வாசிக்கிறோம். ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது தேவ மகிமை இழந்து விடுவோம். தேவ மகிமை இழந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், பாவத்திற்கு நேராக போய்விடும். வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த ஆதியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். அது 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது. ஆதாமும் ஏவாளும் வஸ்திரம் தெரியாமல் இருந்தாலும், நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் எப்பொழுது தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வழிமுறையை தாண்டி போனார்களோ, அதற்கு வழி விலகினார்களோ, மகிமை அவர்களை விட்டு அற்று போனது. தாங்கள் நிர்வாணி என்று சொல்லி போய் ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கை என்னச்சுன்னா, மகிமை போயிட்டுன்னா எல்லாம் போயிடும். அந்த மகிமை மட்டும் ஒரு நாள் இழந்துடக்கூடாது. தேவன் தரிசித்த, தேவன் நம்மை கொடுத்த தரிசனத்தின்படியும், தேவன் நமக்கு வகுத்து கொடுத்த பாதையின்படியும், தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடணும் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் உங்க சுயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க சுய முயற்சி தோல்வியை கொண்டு வரும். சுய எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமா தோல்விக்குள்ள கொண்டு போய் முடிந்துவிடும். எனவே தேவனை உண்மையாய் சார்ந்திருக்க வேண்டும். இப்ப இயேசுவிடத்தில் வந்த பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது தோல்வி ஜெயமாய் மாறினது. இயேசு இடத்துல வந்தார்கள். அவர்களுக்கு அப்பமும் மீனும் ஆண்டவர் என்ன ஆயத்தமாக்கி வைத்தார். எல்லாம் புசித்தார்கள். வேதம் சொல்லுகிறது. தரிசனம் மறுபடியும் அடைய கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை இழந்து போயிருக்கிறீர்கள்? ஜெபத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? தேவன் தந்த வார்த்தை இழந்து போயிருக்கிறீர்களா? தேவன் தந்த தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? பொறுப்புகள் இழந்து போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் எதை இழந்து போனோமோ அதை மறுபடியும் நமக்கு கொடுத்து, மறுபடியும் நம்மை நிலைநிறுத்த, ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்ற, மேன்மைப்படுத்த கர்த்தர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலுடைய மனக்கண்ணை திறக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். உயிர்த்தெழுந்த இயேசு கண்ணீரை துடைத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தை நீக்கினார். உயிர்த்தெழுந்த இயேசு விசுவாசத்தை கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு பின்மாற்றத்தை மாற்றி மறுபடியும் இழந்த தரிசனத்தை கொடுத்து நடத்தினார். அதே போல லூக்கா 24:13 வாசிக்கும் பொழுது, எருசலேமில் இருந்து
எரிகோக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம் 2 பேர் எம்மாவூருக்கு போகிறார்கள். எம்மாவூருக்கு போகும்பொழுது அவர்களோடு கூட போய் இயேசு அவர் ஒரு வழிப்போக்கரை போல சேர்ந்து கொண்டார். எம்மாவூருக்கு போகும் பொழுது அவன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது, உமக்கு தெரியவில்லையா இப்படி ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவர் இந்த பூமிக்கு வந்தார், அவர் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பார் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர்கள் என்ன சிலுவையில் அடித்து அவர் மரித்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். ஆனால் எங்கள் ஸ்திரீகள் போய் சிலர் பார்க்கும் பொழுது கல்லறையில் அவரை காணவில்லை என்று சொன்னார்கள். இயேசு அவர்களோடு கூட என்ன பேசிக்கொண்டே போனார். எம்மாவூர் வந்தது. எம்மாவூர் வந்த உடனே அவர்கள் என்ன ஸ்தோத்திரம் சொன்னார்கள், இயேசுவை பார்த்து, பொழுதாகிவிட்டது, போக வேண்டாம், வந்து எங்களோடு கூட தங்கும் என்று சொன்னார்கள். இயேசு போனார். அங்கே போனவன அப்பத்தை எடுத்தார், பிட்டார், அதை கொடுத்த பொழுது கண் திறக்கப்பட்டவர்கள் இயேசுவை அறிந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அநேக நேரத்தில் கண் குறுகி போனவர்களாய், தரிசனம் இழந்து போனவர்களாய், வாழ்க்கையில் என்ன எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் ஒரு விழிப்பில்லாதவர்களாய் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் இருள் நிறைந்தவர்களாகவே காணப்படுகிறோம். இந்த சீஷருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அவர்கள் சொன்ன காரியம் என்ன? அவர் நம்மோடு கூட வரும் பொழுது, பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள். வசனத்தை கேட்கிறோம், நன்றா இருக்குன்னு சொல்லுகிறோம், அருமையா இருக்குன்னு சொல்லுகிறோம். வசனத்தினுடைய விளைவு என்ன நம்ம சந்திச்சிருக்கிறோம்? மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா? அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? கண்ணிலிருந்து அந்த அவங்க கண்கள் திறக்கப்பட்டவன இயேசுவை அறிந்த மாத்திரத்தில் உடனே இது பொழுதாகிவிட்டது, இங்க இளைப்பாறும் என்று சொல்லி சொன்னவர்கள் அந்த நேரத்தில் அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் என்ன செய்தார்களாம்? எழும்பி எருசலேமுக்கு போக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போய் இயேசு உயிர்த்தெழுந்ததை தன் சகோதரர்களுக்கு சொன்னார்களாம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற இன்னும் ஒரு சம்பவம் என்ன? கற்றுக்கொள்ளுக இன்னொரு பாடம் என்ன? மரியாளுடைய வாழ்க்கையில கண்ணீர் துடைக்கப்பட்டது. மரியாளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டவன உள்ள போய் சீசர்களுக்கு சொன்னார், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. சீசர்களுடைய பயம் மாறினது. அந்த பயம் மாறின சீசர்கள் தோமாவை பார்த்து சொன்னார்கள், இயேசு என்ன நாங்கள் கண்டோம், உயிரோடு எழும்பினார் என்று சொன்னார்கள். அவிவிசுவாசமாக்கப்பட்ட என்ன ஸ்தோத்திரம் தோமா இயேசு சந்திக்கப்பட்டவுடனே சீசர்களோடு கூடிக்கொண்டு இதே இந்தியா தேசத்திற்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தேவனுடைய கட்டளையை சுமந்து கொண்டு வந்து இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளையா இருப்பதற்கு முதல் வித்து போட்டவர் 12 சீசரில் ஒருவனாகிய தோமா. கைவைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சுவிசேஷத்தை என்ன பறைசாட்டினார்கள். அது மட்டுமல்ல, எம்மாவூர் சீசர்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவுடனே அவர்கள் எருசலேமுக்கு வந்து சொன்ன வார்த்தை என்ன? முன்னாலே இயேசுவிடத்தில் சொன்னார்கள், கல்லறை காலியா இருக்கிறது, காணோம் என்று சொன்னாங்க இயேசுவை. இப்பொழுது சொல்லுகிறார்கள், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், நாங்கள் பார்த்தோம். மலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியம் நமக்கு எதை கற்றுக்கொள்ளுகிறது? ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவன் சொன்ன வார்த்தை என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இயேசு அன்றைக்கு ஒலிவ மலையிலே தம்முடைய சீஷர்களை சந்தித்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், ஸ்தோத்திரம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுங்கள்? ஞானஸ்நானம் கொடுங்கள். அடுத்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய கட்டளை என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன பிரதானமான நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம், இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்ததற்கான நோக்கத்தை எதை வெளிப்படுத்துகிறது? போங்கள்,
சீசராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு கர்த்தருடைய தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற பிரதானமான உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற தரிசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கட்டளை என்ன? நீங்களும் நானும் புறப்பட்டு போய் ஜனங்களை சீசராக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்ன சொன்ன, நாம் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துல சொல்லுவதை காட்டிலும் யாரோ ஒருவருக்கு இயேசுவை பற்றி அறியாத ஒரு நபருக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று இன்றைக்கு சொல்லுங்கள். ஆமென். அதை சொல்லுங்க. தோத்திரம். ஆமென். சுவிசேஷ வேலை ஆண்டவர் என்ன சொன்ன, எல்லா வேலையும் ஏற்படுத்தினார். என்ன வேலை ஏற்படுத்தினார்? ஸ்தோத்திரம். சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இத்தனை ஊழியங்கள் வந்தது. நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? இதோடைய நோக்கம் எல்லாம் ஒன்றாகி சுவிசேஷம் சொல்லி சபை பலப்பட வேண்டும், சபை வளர வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை என்ன ஒன்று சொல்லுகிறேன், சுவிசேஷ வேலை என்பது கல்கோரியில் என்ன கற்களை உடைப்பதற்கு சமம். ஆமென் ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி என்கிற வேலை என்ன? போதகன் என்கிற வேலை என்ன? மேய்ப்பன் என்கிற வேலை என்ன? அப்படி உடைக்கப்பட்ட கற்களை கொண்டு வந்து ஒரு வீடாக கட்டப்படணும். அல்லேலூயா. அது வீடாக கட்டப்படணும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17 22 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாராய் மாறினார்களா, இரண்டாவது தேவனுடைய வீட்டாரா மாறினார்களா, மூணாவது மாளிகையா கட்டப்பட்டதா, நான்காவது பரிசுத்த ஆலயமா எழும்பினதா, ஐந்தாவது நம்முடைய தேவாதி தேவன் ஒருவர் வரப்போகிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அன்றைக்கு நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக நாம் மாற போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காகத்தான் சபை கட்டப்பட வேண்டும். சபைக்கு என்ன வளர்ச்சிக்கு ஏதுவில்லாமல் செய்யப்படுகிற எந்த ஊழியமும் அது தேவனுடைய ஊழியம் அல்ல, அது தேவனுக்கு உகந்த ஊழியம் அல்ல. சபை கட்டப்படுவதற்கு, சபை வளர்ச்சி அடைவதற்கு செய்யப்படாத எந்த ஊழியமும் அது தேவன் அங்கீகரிப்பதே இல்லவே இல்லை. நாம் செய்யப்படுகிற எந்த ஊழியமும் சபை வளர்ச்சிக்கு ஏதுவாக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதுவாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்கள் புறப்பட்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிரதானமான நோக்கம் என்ன? அவர்கள் சொன்ன சத்தியம் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23 வசனம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2 23 24 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனைப்படி அவருடைய முன்னறிவிப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இயேசு உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு நீங்களும் நானும் தைரியமா சொல்லணும், நான் ஆராதிக்கிற இயேசு உயிர் உள்ள இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு. அமைத்தோத்தர் செத்து போன தெய்வத்தை, கையின் சித்திரத்தையும் கைக்குள் அடங்கியிருக்கிற தெய்வத்தையும் தூக்கி சுமக்கிற தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர். அவர் என்னை தூக்கி கொண்டு போகிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னோடு பேசுகிறார், அவர் என்னோடு என்ன உலாவுகிறார், அவர் என் கரத்தை பிடிக்கிறார், அவர் எனக்கு தேவையை சந்திக்கிறார், என்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொள்ளுகிறார். நான் அவருக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என என் இயேசு உயிர் உள்ளவர். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பிரசங்கம் முழுவதும் அதுதான் இருந்தது. அப்படி சொன்னனால என்ன நடந்தது? 37ஆம் வசனத்தை பாருங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, அபிஷேகம் பெறு, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாழ் என்று சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டவர்கள் 3000 பேர் அந்த தினத்தில் ரட்சிக்கப்பட்டார்.
மாட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுதல் தேவ பிள்ளை சொன்னா போதும், அதுல பெரிய மாற்றம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, இயேசு உயிர்த்தெழுதலை சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி பாருங்க, அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு அப்போஸ்தலர் 3:15 வாசிக்கும் பொழுது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தெழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம் சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்தில் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவன் என தாயின் கற்பத்தில் பிறந்த நாள் முதல் சப்பானியாயிருந்தான், இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ள வந்தார். சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தையும் இயேசு உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர் என்று ஆமதிக்கிறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதே அப்போஸ்தலர் 4:10 பாருங்க. அப்போஸ்தலர் 4:10 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தெழுந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழும் பூமியில, வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமோ ரட்சிக்கப்படுவதற்கு இல்லவே இல்லை என்று ஆணித்தரமாய் சொல்லப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வாங்க சுகத்தை மட்டும் தருகிறவர் அல்ல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பாவிகளை ரட்சிக்கிறார், பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றுகிறார், மீட்பை நமக்கு தருகிறார். அதுதான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5:30 பாருங்க. 5:30 பாருங்க. 5:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:30 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, அடுத்த வசனம் பாருங்க, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே என்ன செய்தார்? உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இயேசு உயர்த்ததை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு ஒரு ஆளுக்காவது சொல்லிடணும். ஆமா, இன்னைக்கு சொல்றதை பத்தி வருத்தமே படாதீங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுக்காவது சொல்லிருங்க. யார் சொல்லுங்க? ஒரு ஆளுக்காவது. பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆளுக்காவது இயேசு பத்தின்னு சொல்லிடுங்க. இயேசுவை நேசிக்கிறான்னு சொன்னாலே கூட போதும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. சொல்லாம இன்னைக்கு தூங்குறாதீங்க, தூக்கம் வராது. யாராவது ஒரு வேற ஒன்றும் சொல்லல, நீங்க என்னதான் சொன்னா எங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் பாஸ்டர், நாங்கள் இங்கேயே இந்த சத்தத்திலே தூங்குறோம். சோத்துறோம். நான் தூங்க விட மாட்டேன்ல. அல்லேலூயா. தூங்காதீங்க. சொல்லுங்க. ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கண்ணீரை துடைக்கிறா, பயத்தை நீக்கிறா, அவிவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுக்கிறா, பின்மாற்றம் மாறி நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறா, அனலற்ற இருதயத்தை அனலுள்ளதாய் மாற்றி கண் திறக்கப்பட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தேவனுக்காக என்னச்சுன்னா செயல்பட வைக்கிறா. இந்த இயேசு செய்தா சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாக்குமார் பரிசுத்தாவி நாமத்தில் என்ன கொடுங்க? அவர் நான் உயிர்த்தெழுந்த போய் சொல்லுங்க, எனக்கு சாட்சிகளா நீங்க இருக்கீங்க அப்படின்னு போய் ஆண்டவர் சொன்னதுனால ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கடைசியா இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதுனால எனக்கும் உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமென். அல்லேலூயா. வாசித்து பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம், 5ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்படுவோம்? இணைக்கப்பட்டிருப்போம். 8ஆம் வசனத்துல பாருங்க. 8ஆம் வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 15:20 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, கிறிஸ்துவோ மரித்தெழுந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனானார். அடுத்த வசனம்,
21. ஆமே, மனுஷரா மரணம் உண்டானவுடைய மனுஷனா மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22ஆம் வசனம். ஆமே, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23ஆம் வசனம். ஆமே, அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயிர்த்தெழலனா நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. நம்ம பாவத்தில் நம்ம செத்து போயிருப்போம். அமிஸ்தோத்தர். ஆனா இயேசு உயிரோடு கூட எழும்பினால உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயிர்த்தெழுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இயேசு வரப்போகிறார். அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே என் ஆண்டவர் இயேசுவை சந்திப்போம். அதனால 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, இப்பொழுது நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு தெரியாது, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அதான் பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் பொழுது, நம்முடைய குடியிருப்போ ஆமே ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 21ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ 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 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் மட்டும்தான். என்ன சாயல்ல? செத்தா மட்டும்தாங்க உயிர் உண்டு. செத்தா மட்டும்தான் பிழைக்க முடியும். நீங்க சாகணும். என்னங்க பாஸ்டர், நாங்க நல்ல நாள்னு வச்ச நீங்க சாகுன்னு சொல்றீங்க? அதுல இணைக்கப்படாதவங்க எதுல வர முடியாது? அதான் நம்ம கொலோசியர் 1 வாசிக்கிறோம், நம்மை தகுதிப்படுத்துவார் அவர் ஒருவரா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லாம் சொன்னோம். அது எப்படி சாகிறோம்? ஞானஸ்தானம். நாம் செத்தோம் என்பதற்கு என்ன அடையாளம்? கிறிஸ்துவோடு கூட என்ன செய்தான்? அடக்கம் பண்ணப்படும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம். அந்த அதே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணப்பட்டு என்னச்சுன்னா கிறிஸ்து எழுந்ததை போல நாம் மறுபடியும் மரிக்காமல் உயிர்த்தெழுதல் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? அந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? இதே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இங்க பாருங்க, அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவன் நினைச்சுன்னா தேவனுக்குள்ள அவன் சுத்தமாய் காத்து கொள்ளுகிறான். ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால நம்மளை சுத்தவானாய் பாதுகாத்து கொண்டு அந்த கிறிஸ்துவோடு கூட என்னச்சுன்னா பாவத்துக்கு மரித்து அவன் கிறிஸ்துவோடு கூட என்னச்சுன்னா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த என்னச்சுன்னா தண்ணீரில் மூழ்கி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் அடையாளமாய் எழும்பி நின்று கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்வன்னு சொன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவரை தரிசிக்கலாம். இயேசு வரப்போகிறார். கண்ணமுடி அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணமுடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணமுடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா நீங்க வரும்பொழுது நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமே தோத்திரம் 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 தோத்திரம். ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் அப்படி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
உமக்கு மகிமை ஆண்டவரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. சாற்றிடுவோ உயர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே. உயருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயர்த்தெழுந்தாரே ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்று காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்று காத்துக் கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே இலே. உயர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயத்தெழுந்தாரே. உயருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயர்த்தெழுந்தாரே. நல்ல கையை தட்டி நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பின ஆண்டவருக்கு உயிரோடு கூட ஒரு அல்லேலூயா என்று ஹல்லேலூயா. உமக்கு மகிமை ஆண்டவரே. உங்க இரக்கம் எங்க கூட இருக்கட்டப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை நாங்க அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை, தயவு, இரக்கம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சுகம், பலன் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து நடத்தும். இந்த ஆராதனை யாராவது பலவீனத்தோடு வந்தா உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை அவர்கள் சரீரத்தில் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் சகல கிரியைகளை நாங்கள் அழித்து போடுகிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள், மாந்திரிக வல்லமைகள், சூனியத்தின் வல்லமைகள், காத்து கருப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போ என்று கட்டளையிடுகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவருடைய அற்புதமான ஆண்டவர் காரியம் வெளிப்படுவதாக. சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, நன்மையோடு நடத்தும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னைக்கும் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும், சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தனோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமா, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சல மறவாது. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்துல சொல்லி சமாதானமாய் கடந்து செல்ல